السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الله تعالى நாம் செய்த பாவங்களை நாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வதை கண்டு அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தேவனாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவுலன் நாசி பில்லாஹி மன் பதஹ பிஸ்ஸலாம். இரண்டு முஸ்லிம்கள் சந்திக்கின்ற பொழுது யார் முதல் ஆளாக சலாம் சொல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் பொருத்தமானவர் என்று சொன்னார். நண்பர்களே, இரண்டு முஸ்லிம்கள் பார்க்கின்ற பொழுது ஒருவர் சலாம் சொல்கிறார், மற்றவர் பதில் சொல்கிறார். சலாம் சொன்னவருக்கும் நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அந்த சலாமுக்கு பதில் சொன்னவருக்கும் நன்மையும் அல்லாஹ்வுடைய அருளும் கிடைக்கும். ஆனாலும் கூட இரண்டு பேருக்குமே அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தாலும் கூட முதலாவதாக யார் சலாம் சொன்னாரோ அவர் சலாம் சொல்லட்டுமே என்று யோசிக்காமல், அவர் சலாம் சொல்லட்டுமே என்று தயங்காமல், முதல் ஆளாக யார் சலாம் சொன்னாரோ அவருக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள் என்ற ரஹமத்து அதிகமாக கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, இது ஒரு வாய்ப்பு. ஒரு சகோதர முஸ்லிமை நாம் பார்ப்பதே ஒரு வாய்ப்பு. எதற்கான வாய்ப்பு? அவரை நாம் பார்க்கின்ற பொழுது முதல் ஆளாக முந்திக் கொண்டு நாம் சலாம் சொல்லிவிட்டால் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹமத் என்ற அருளை அவரை விட, பதில் சொல்லக்கூடிய அவரை விட கூடுதலாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் அடைந்து கொள்வோம். எனவே இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிடக் கூடாது. அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, وَأَيُّعَيْنَ الرَّجُلَ عَلَى دَابَّتِهِ فَيَحْمِلَهُ عَلَيْهَا وَيَرْفَعُ مَتَاعَهُ عَلَيْهَا صَدَقَةٌ. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்கிறார். ஒரு மனிதருக்கு நாம் உதவி செய்வது எந்த விஷயத்தை உதவி செய்வது? ஒரு மனிதர் நடந்து போகிறார், நடந்து போகக்கூடிய அந்த மனிதரை நம்முடைய வாகனத்திலே நாம் ஏற்றிக்கொள்கிறோம். ஒருவர் நடந்து போகிறார், நாம் வாகனத்திலே வருகிறோம். வாகனத்தில் வரக்கூடிய நாம் நடந்து போகிற அல்லது நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை நம்முடைய வாகனத்திலே நாம் அவரை ஏற்றிக்கொண்டு வருவது அல்லது அவருடைய பொருட்களை நம்முடைய வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு வருவது சதகத்துன், அது அவருக்கு செய்யக்கூடிய தர்மமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, இது ஒரு வாய்ப்பு. நாம் வாகனத்திலே வருகிறோம். ஒருவர் பஸ் ஸ்டாண்டிலே இருக்கிறார், பஸ்ஸுக்காக காற்றில் இருக்கிறார், அல்லது பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகிறார், அல்லது ஒருவர் முடியாமல் நடந்து போகிறார். பஸ் ஸ்டாண்டிலே நிற்கக்கூடிய அல்லது நடந்து செல்லக்கூடிய அவரை நம்முடைய வாகனத்திலே நாம் ஏற்றி அழைத்து வருவது ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? அதன் மூலமாக சதகா செய்த, தர்மம் செய்த நன்மையை நாம் அடைந்து கொள்கிறோம். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை நாம் இழந்து விடக்கூடாது. ஒருவர் வருகிறார், அவரை நம்முடைய வாகனத்தில் நாம் ஏற்றிக் கொள்கிறோம். அவரை நம்முடைய வாகனத்தில் நாம் ஏற்றிக்கொண்டு அவர் எங்கே விட சொல்லுகிறாரோ அங்கே நாம் அவரை விடுகிறோம். அவரை விடுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு ஆள் நடந்து வராரு, நடந்து வரக்கூடிய ஆள் நம்ம தூக்கிட்டு வர போறதில்லை, நாம சுமக்க போறதில்லை, நாம ஓட்டக்கூடிய வாகனத்தில் அவரை பின்னால வச்சு கூட்டு வர போறோம். அந்த ஒரு நன்மையை செய்வதன் மூலமாக சதகா செஞ்ச நன்மை கிடைக்கும். சதகா செஞ்சா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அப்படியானால் நடந்து போகிற ஒரு மனிதரை நம்முடைய வாகனத்திலே நாம் ஏற்றிக்கொண்டு வந்தாலோ அல்லது அவர் தூக்க முடியாமல் சிரமப்பட்டு போகிற அவருடைய சுமையை நம்முடைய வாகனத்திலே கொண்டு வந்து நாம் இறக்கி வைத்தாலோ கொஞ்ச நேரம்
நம்முடைய வாகனத்திலே அவருக்கு நாம் இடம் கொடுத்ததன் மூலமாக கொஞ்ச தூரம் அவருடைய சுமையை நம்முடைய வாகனத்திலே நாம் சுமந்து கொண்ட காரணத்தினாலே சொர்க்கத்தை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் இந்த வாய்ப்பை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நண்பர்களே, வாழ்க்கையில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கான சமயங்களும் எல்லா நேரங்களும் கிடைப்பதில்லை, வருவதில்லை. எப்போதாவது ஒரு முறைதான் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையிலே நன்மைகள் செய்வதற்கான, நற்காரியங்கள் செய்வதற்கான, பிறருக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ரூஹுல் பயான் என்ற கிதாபிலே அழகான ஒரு வரலாறை நாம் பார்க்கிறோம். சமர்கந்த் என்ற ஒரு ஊர். அந்த சமர்கந்த் என்ற ஊருக்கு ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி தன்னுடைய பெண்மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த புதிய ஊருக்கு அந்த பெண்மணி வருகிறார். அந்த ஊரிலே அந்த இரவிலே ஒரு நாள் இரவிலே அந்த பெண்ணுக்கு அந்த ஊரிலே தங்குவதற்கு இடமும் சாப்பிடுவதற்கான உணவும் தேவைப்படுகிறது. எனவே அந்த பெண்மணி அந்த ஊரிலே உள்ள ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம், அவர்தான் அந்த ஊருக்கு தலைவர். இஸ்லாமியரான அந்த ஊர் தலைவரை அந்த பெண்மணி பார்த்து சொன்னார்கள், நாங்களோ உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆனால் வெளியூர்வாசியர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த, அவர்களுடைய வம்சத்திலே பிறந்த, அவர்களுடைய சந்ததியை சார்ந்த ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேன். அகலுபை நபியின் குடும்பத்தை சார்ந்த பெண்மணி நான். இந்த ஊரிலே ஒரு நாள் இரவு எங்களுக்கு தங்குவதற்கான இடம் வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சந்ததியை சார்ந்த எங்களுக்கு உங்கள் வீட்டிலே ஒரு நாள் இரவு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பெண்மக்களுக்கும் தங்குவதற்கான வாய்ப்பை தாருங்கள் என்று அந்த பெண்மணி கேட்டார். நண்பர்களே, நபியினுடைய குடும்பத்தார்களை நாம் பார்த்தாலோ, நபியினுடைய அகல பைத் என்று சொல்லப்படுகிற நபியினுடைய வம்சத்தில் பிறந்தவர்களை நாம் கண்டாலோ, அவர்களை நேசிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது நமக்கு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. அந்த வாய்ப்பு இவருக்கு தானாக கிடைக்கிறது, தேடி வந்து கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்த மறுத்தார். ஒரு நாள் இரவில் தங்குவதற்கு இடம் கொடுக்க யோசித்த அவர் அந்த பெண்ணிடத்தில் கேட்டார், நபியின் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் என்று உங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா, சாட்சிகள் இருக்கிறார்களா என்று கேட்டார். அப்போது அந்த பெண்மணி சொன்னாங்க, நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு, எங்களை யாருக்குமே தெரியாது, எங்கள் சொல்லிலே எங்கள் வார்த்தையிலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரு நாள் தங்குவதற்கு இடம் தாருங்கள், ஆதாரம் எல்லாம் காட்ட முடியாது என்று அந்த பெண்மணி சொல்லிட்டார். எனவே அந்த பெண்ணை அவர் புறக்கணித்தார். போங்க, உங்களுக்கெல்லாம் இடம் தர முடியாது, ஏதாவது பொய்ய சொல்லிட்டு வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு கேட்பீங்க, தங்குவதற்கு இடம் கேட்பீங்க, நான் இடம் கொடுக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, எங்கேயாவது போகணும்னு சொல்லி அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார். என்ன வாய்ப்பு? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து பெண்களை நம்முடைய வீட்டிலே தங்க செய்வது, உபசரிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் கூட அதை அவர் தவற விட்டார், அவர்களுக்கு இடம் கொடுத்து மறுத்தார். இதற்கு பிறகு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்மணி இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு ஒரு முஸ்லீமுடைய வீடு அல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்த நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசியின் வீடு அந்த வீடு. அந்த வீட்டுக்கு இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் முஸ்லிமாக இல்லாவிட்டாலும் கூட நபியினுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை புரிந்தவராக அவர் இருந்தார். உடனே அவர் சொன்னார், அப்படியா, நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தை பெண்களா நீங்கள், உங்களை கவனிப்பது, உங்களை உபசரிப்பது எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம், மாறுங்கள், எங்கள் வீட்டிலே தங்குங்கள், உங்களுக்கு உணவு தருகிறோம் என்று சொல்லி அந்த நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய பெண்மக்களையும் தன் வீட்டிலே அந்த நெருப்பு வணங்கி தன் வீட்டிலே தன்னுடைய பெண்மக்கள் எல்லாம் எந்த அறையிலே தங்குவார்களோ, தன்னுடைய பெண்மக்கள் தங்கக்கூடிய அந்த அறையிலே நபியினுடைய இல்லத்து பெண்களை தங்க வைத்து
உணவும் கொடுத்தார், உறைவிடம் கொடுத்து, தங்குவதற்கு இடமும் கொடுத்து உபசரித்தார். சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு ராத்திரி அந்த முஸ்லிம் கனவு காணுகிறார். அந்த ஊர் தலைவர், எந்த ஊர் தலைவர்? நபியினுடைய குடும்பத்து பெண்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்க மறுத்தாரே, அவர் கனவு காணுகிறார். கியாமத்து வந்து விட்டதை போன்ற கனவு காணுகிறார். கியாமத்து வந்து விட்டது, அப்படி ஒரு கனவு. அந்த கனவிலே நாயகத்தை பார்க்கிறார், சொர்க்கத்தையும் பார்க்கிறார். நாயகத்தை பார்த்த அவர், நபியின் அருகிலே சொர்க்கத்தையும் பார்த்த அவர், அந்த ஊர் தலைவர், அந்த முஸ்லிம் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார், லிமன் ஹாதல் கஸ்ரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த சொர்க்கத்து மாளிகை, இந்த சொர்க்கத்தின் கோட்டை மிக அழகாக இருக்கிறதே நாயகமே, அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்க மாளிகையை யாருக்கு கொடுக்க போகிறான் என்று அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லி முஃமினின் முவஹ்ஹிதீன், அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொண்ட ஓரிரை கொள்கையுடைய உண்மையான முஸ்லிமுக்குத்தான் அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை கொடுக்க போகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். உடனே அவர் வேகமாக சொன்னாரு, அந்த முஸ்லிமுன் முவஹ்ஹிதுன், நாயகமே நான் ஒரு உண்மையான முஸ்லிம் தான், இந்த சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி எனக்கு வாங்கி தாருங்கள் என்று அவர்கள். உடனே அல்லாஹ்வுடைய நபி கேட்டார்கள், அலக்க பையினத்துன் அல அன்னக முஸ்லிமும் முவஹ்ஹிதுன், நீ உண்மையான முஸ்லிம் என்று சொல்லி சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாயே, நீ உண்மையான முஸ்லிம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று ரசூலுல்லாஹ் கேட்டார். இந்த கேள்வியை தான் அவர் யார்கிட்ட கேட்டாரு? அந்த பெண்ணிட கேட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்மணி, நேற்று ராத்திரி வந்து நாங்கள் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் ஒரு நாள் தங்குவதற்கு இடத்தாங்க என்று கேட்ட பொழுது அவர் கேட்டாரே, நீங்கள் நபியின் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டாரே, அதே கேள்வி ரசூலுல்லாஹ், நீ முஸ்லீம் என்று சொல்லுகிறாரே, என்ன ஆதாரம்? அப்போதுதான் அவர் புரிந்தார், ஆஹா, நாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து பெண்களை கண்ணியப்படுத்தாத காரணத்தினாலே இந்த சோதனைக்கு ஆளாகிவிட்டோமே என்று புரிந்தார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, என்னுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் நேற்று இரவு உங்கள் வீட்டிலே வந்து ஒரு நாள் தங்குவதற்கு இடம் கேட்ட பொழுது நீ இடம் கொடுக்க மறுத்தாயே, உனக்கெல்லாம் இது சுருக்கம் கிடையாது என்பதாக சொல்லலாறு. கனவு கலைகிறது, கனவு கலைந்து செலவழிக்கிறார். மறுநாள் காலையிலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்து பெண்களை கண்ணியப்படுத்த வேண்டுமே, நம்முடைய வீட்டிலே தங்க செய்ய வேண்டுமே, தப்பிப்போன வாய்ப்பை மீண்டும் பெற வேண்டுமே என்று துணியாய் துடித்து ஊரெல்லாம் தேடி கடைசியிலே அந்த வீட்டுக்கு வந்து விட்டார். எந்த வீட்டில் அந்த பெண்கள் இருக்கிறாங்களோ அந்த நெருப்பு வணங்கினுடைய வீட்டிற்கு வந்து அந்த மஜூசியை பார்த்து அவர் சொன்னார், நேற்று இரவு இந்த பெண்கள்லாம் என் வீட்டுக்கு வந்தாங்க, நான் தங்குவதற்கு இடம் கொடுக்க மறுத்துட்டேன், இன்னைக்கு அவர்களை என் வீட்டுக்கு அழைத்து சென்று தங்குவதற்கும் உணவு கொடுப்பதற்கும் விருந்து கொடுப்பதற்கும் நான் ஆசைப்படுகிறேன், எனவே அந்த பெண்களை எல்லாம் என் வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று இவர் கேட்ட பொழுது அவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். லா யக்கூனு தாலிக, அது ஒருபோதும் நடக்காது என்று சொல்லிவிட்டார். அப்போது இந்த முஸ்லிம் சொன்னாராம், ஹுது மின்னி அல்ஃப தீனார் ஒரு தள்ளி முகுன்னை இலைய, உனக்கு 1000 தங்க காசுகள் தருகிறேன், அந்த 1000 தங்க காசுகளை என்னிடமிருந்து வாங்கி கொண்டு இந்த பெண்களை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று அந்த முஸ்லிம் கேட்டும் கூட அந்த நெருப்பு வணங்கி முடியாது, இவர்களை நான் என் வீட்டில் தான் தங்க வைப்பேன், இவர்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் நான் தான் செய்வேன், இவர்களை உன் வீட்டிற்கு அனுப்பவே மாட்டேன் என்றுமா இவர்கள் நபியின் குடும்பத்தை சார்ந்த பெண்கள், இவர்களை உபசரிப்பது பெரும் பாக்கியம், இந்த பாக்கியத்தை நான் தவற விட மாட்டேன். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால நேற்று இரவு, ஒரு நாள் இரவு இந்த நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எங்கள் வீட்டிலே தங்கி தொழுது துவா கேட்டு வணக்கம் செய்த காரணத்தினாலே ஒரு நாள் எங்கள் வீட்டிலே அவர்களுக்கு தங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்ததால் நேற்று ராத்திரியே இஸ்லாத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருந்தான். நாங்கள் எல்லாருமே நேற்று ராத்திரியே களிமா சொல்லி எப்படி ஆயிட்ட முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம். மட்டுமல்ல, நீ கண்ட கனவை நானும் கண்டேன் அவர் சொல்லுறார். நேற்று வரைக்கும் நெருப்பை வணங்கி இன்னைக்கு எப்படி ஆயிட்டாருங்க? முஸ்லீம் ஆயிட்டார். எதனால அவருக்கு ஈமான் கிடைச்சிச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து பெண்களை
ஒரு நாள் தன் வீட்டில் தங்க வச்சு அந்த வீட்டில் அவங்க தொழுத காரணத்தினால அந்த பறக்கத்தினால அவருக்கு இஸ்லாத்தை இருக்கிற பாக்கியம் கிடைத்தது. அவர் சொன்னார், நேற்றிரவு நீ கண்ட அதே கனவை நானும் கண்டேன், நீ கண்ட நாயகத்தை நான் கனவிலே கண்டேன், நீ பார்த்த சொர்க்கத்தை நானும் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவிலே என்னிடம் சொல்லிவிட்டார்கள், இந்த சொர்க்கம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஈமான் கிடைப்பதற்கும் என் குடும்பத்திற்கு சுவனம் கிடைப்பதற்கும் காரணமாக அமைந்த இந்த பெண்ணை நாங்கள் இழக்க முடியாது, உன் வீட்டிற்கு அனுப்ப முடியாது என்று அவர் சொல்லி மறுத்துவிட்டார். நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து சொர்க்கத்தை பெறுவதற்கான அந்த வாய்ப்பு அந்த பெரியவருக்கு, அந்த முஸ்லிமுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அவர் இழந்துவிட்டார். எனவே வாழ்க்கையிலே நற்காரியங்களும் நல்ல வணக்கங்களும் நல்ல சேவைகளும் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.